மொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது செல்வம் பெருக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்புள்ளவன். நீங்க ஜெபம் பண்ணிட்டு சோம்பேறித்தனமா வீட்டுல படுத்துக்கிட்டு கர்த்தரை நீ ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அது ஆசீர்வாதம் கிடைக்காது. பரீட்சை படிக்காமலே தெய்வம் எனக்கு உதவி செய்வார்னு பரீட்சை எழுத போனா அது விதைக்காமலே நீ அறுக்கிறதை காண்பிக்கிற. விசுவாசி என்று சொன்னாலே அவனுக்குள்ள ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும். ஊழியக்காரன் சொன்னா அதை விட டபுள் மடங்கு சுறுசுறுப்பு இருக்கணும். இந்த சோம்பேறித்தனங்கள், அசதிகள், நிர்விசாரங்கள், அசால்ட்னஸ், ரொம்ப வித்தியாசமா அப்படியே சோர்ந்து போறது, இது எல்லாமே தருத்திரத்துக்கு வழிவகுக்கும். ஒரு சிலர் பாருங்க காலையில 8 மணிக்கு தான் எழும்புறாங்க. ஒரு சிலர் பாருங்க சாயங்காலம் 6 மணிக்கே தூங்கிடுவான். ஒரு சிலர் பாருங்க வேலைக்கே போறதில்ல. இன்னும் ஒரு குரூப் இருக்கு, 4 நாள் வேலை பார்த்தா 8 நாள் வேலைக்கு போக மாட்டான். ஏன்னா அந்த காசு இருக்கு.